ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு இங்கிலீஷ் பேச ஆசையா. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நான் இந்த கிளாஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான் சொல்லி கொடுக்க போறேன். ஸோ நல்லா கவனிங்க, ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் வந்து சூப்பராக பேசுறதுக்கு இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்க போற லெசன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் எழுதுறதுக்கும் சரி, இல்லை கிராமரும் சரி, நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரேன், ஓகேவா? ஆனா அதையும் தாண்டி இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற ஆசை தான் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்லி கொடுக்கறத நீங்க கவனிக்கணும், அதை நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ்னா ஒன்றும் இல்லை, ப்ராக்டிஸ்னா என்ன? நம்ம படிக்கிறத அப்படியே நீங்க பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் வந்து சரளமா நீங்க பேசணும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவென்ட்லி அப்படின்னா, ஸோ யூ ஷுட் ப்ராக்டிஸ் எவ்ரி டே, ஓகேவா? ரைட்டு. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு அப்படி லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க லைக் பண்றதன் மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும், எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோன்ட், டசன்ட், டிடன்ட், won't. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் வேர்ட்ஸ். ஓகே, இங்க பாருங்க, என் அப்போஸ்ட்ரோஃபி டி. ஸோ இது வந்து எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ். ஓகே, நெகட்டிவ்னா எதிர்மறையான அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. இங்க இருக்கிற டூ, டஸ், டிட், won't அப்படிங்கிறது எதோட கன்ட்ராக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில் நாட். ஸோ வில்லும் நாட்டும் சேர்ந்துதான் won't. ஸோ வில். இப்ப பாருங்க, இந்த டூ, டஸ், டிட், வில் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய துணை வினை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கூட இந்த நாட் அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தை சேரும் பொழுது அந்த கேள்விகளை நம்ம எப்படி கேட்கலாம், ஓகேவா? அந்த கேள்வியை நம்ம எப்படி கேட்கலாம், இல்லை எதிர்மறையான சென்டென்சஸை எப்படி உருவாக்கலாம், இந்த ரெண்டையுமே சேர்த்து நான் சொல்லித்தரேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோல சொல்லி தந்திருப்பேன், அதாவது நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பேன். இன்னைக்கு இந்த வீடியோல நெகட்டிவ் சென்டென்சஸோட சேர்த்து நெகட்டிவா எப்படி கேள்வி கேட்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டியா, நீ நேத்து ஸ்கூலுக்கு வரலையா, நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டியா. ஸோ இப்போ நம்ம ஒரு கேள்வி அப்படின்னு கேட்கும்போது அது ப்ரெசண்ட்டை குறிக்கக்கூடிய கேள்வியா இருக்கலாம், இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு வரலையா, இல்லை பாஸ்ட்டை குறிக்கக்கூடிய கேள்வியா இருக்கலாம், நேற்று நீ ஸ்கூலுக்கு வரலையா, இல்லை ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய கேள்வியா இருக்கலாம், நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு வரமாட்டியா அப்படின்னு இருக்கலாம். ஸோ கேள்வி அப்படிங்கிறது, ஸோ யூ கேன் ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ் இன் இங்கிலீஷ் இன் சிம்பிள் ப்ரெசன்ட், பாஸ்ட் ஆர் ஃபியூச்சர், எதுலனாலும் நம்ம வந்து கேட்க முடியும். அந்த கேள்விகளை எப்படி நெகட்டிவ்ல கேட்கறது? நெகட்டிவ்னா ஒன்றும் இல்லை, வரலையா, போகலையா, போக மாட்டியா, படிக்க மாட்டியா, நாளைக்கு விளையாட மாட்டீங்களா. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவா எப்படி வந்து கேள்வி கேட்கறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் கொஸ்டின்ஸ், நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ்னா எதிர்மறையான கேள்விகளை நீங்க எப்படி இங்கிலீஷ்ல கேட்கறது அப்படிங்கிறத தெளிவா நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்களும் பதில் சொல்லிட்டே வாங்க. ஸோ நீங்க ஆன்சர் பண்ணிட்டு வரும்போது நிச்சயமா உங்களோட இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, பிகாஸ் நான் இடையில வந்து நிறைய டிப்ஸ் உங்களுக்கு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி பேசணும், உங்க ப்ரொனன்சியேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகே, எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ நான் இந்த 3 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்சஸ் நல்லா ரீட் பண்ணலாம். நேத்து நான் சாப்பிடல, இப்ப நான் சாப்பிடல, நாளைக்கு நான் சாப்பிட மாட்டேன். இதுல எந்த சென்டென்ஸ் பிரசன்ட்டை குறிக்கக்கூடிய சென்டென்ஸ்? காமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா, செகண்டா, தேர்டா, எது வந்து பிரசன்ட்டை குறிக்குது? இப்ப நான் சாப்பிட மாட்டேன். ஸோ இது வந்து பிரசன்ட்டை குறிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இது இதுல வந்து எந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட குறிக்கக்கூடிய சென்டென்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் செகண்ட் ஒன் ஆர் தேர்ட் ஒன்? பாஸ்ட். நேற்று நான் சாப்பிடவில்லை. சோ நேத்துன்னு வந்திருக்கு. சோ இது வந்து பாஸ்ட குறிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். நாளை நான் சாப்பிட மாட்டேன், நாளைக்கு நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறது ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். நாளைக்கு நான் சாப்பிட மாட்டேன், ஸோ இட் வில் ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். ஓகே, ஒரு விரதம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நான் கோவிலுக்கு போறேன், ஸோ விரதம் இருக்கிறேன், நாளைக்கு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான். ஸோ இது வந்து ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். பாருங்க, இது எல்லாமே இதை வாசிச்சு பாருங்களேன். வெர்ப சாப்பிடவில்லை, சாப்பிடவில்லை, சாப்பிட மாட்டேன், நெகட்டிவா இருக்கு பாத்தீங்களா? அதனாலதான் இது நம்ம நெகட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல வந்து எதிர்மறையான வாக்கியங்கள் அப்படின்னு சொல்றோம்.
ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இன்னைக்கு வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லுவேன், எப்படி நெகட்டிவா கேள்வி கேட்கறதுன்னு சொல்லுவேன் உங்களுக்கு. ஓகேவா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ப்ரெசென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல மட்டும்தான் கொஞ்சம் ஒரு விஷயம் ஞாபகம் வைக்கணும். நீங்க டோன்ட், டசன்ட் இந்த ரெண்டுமே வந்து ப்ரெசென்ட்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆக்சிலரி வெர்பு. ஓகேவா? டோன்ட், டசன்ட். டோன்ட் வந்து நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐ, யூ, வி, தே வந்தா டோன்ட், அதுக்கப்புறம் வெர்பு வரும். ஹி, ஷி, இட் வந்ததுன்னா டசன்ட் பிளஸ் வெர்பு வரும். சப்ஜெக்ட் போடுவீங்க, அடுத்து டசன்ட், அதுக்கு அடுத்து வெர்பு வரும். இது மூணுல ஏதாவது ஒண்ணு, அடுத்து டசன்ட், அதுக்கு அடுத்து வெர்பு வரும். இது பாஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அதை பத்தி நம்ம ஒரி பண்ணிக்க தேவையே இல்லை. ஏன் தெரியுமா? சோ எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் இந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் டிடன்ட் பிளஸ் வெர்பு வரும். டிடன்ட் அப்படின்னா வந்து டிட் நாட் அப்படிங்கறதோட சுருக்கமான வடிவம் தான் டிடன்ட். ஓகேவா? சோ டிடன்ட் பிளஸ் வெர்பு. அதே மாதிரி ஃபியூச்சர்ல நெகட்டிவ் சென்டென்ஸ்ல எப்படி தெரியுமா வரும்? அதே கான்செப்ட் தான். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா வந்து won't பிளஸ் வெர்பு வரும். won't அப்படிங்கிறது will notோட சுருக்கமான வடிவம் தான். won't பிளஸ் வெர்பு. முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ அந்த கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து லைன் மேல என்ன போலாம். நேற்று நான் சாப்பிடவில்லை. இது வந்து பாஸ்ட குறிக்கக்கூடிய சென்டென்ஸ். அப்ப நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணணும். பண்ணிடலாமே, ரொம்ப சிம்பிள். எப்படி பண்ணலாம் இங்க பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இதோட ஆன்சர் தான் இது. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் வரும். நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் வந்து ஐ போட்டீங்க. பாஸ்ட்ல வந்து எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நமக்கு பிரச்சனையே கிடையாது, டிடன்ட் தான் வரும். ஓகே, ஸோ ஐ டிடன்ட். எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஐ டிடன்ட். நெக்ஸ்ட் வீணா வெர்பு. ஸோ வெர்பு என்னது? சாப்பிடுறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஈட். ஸோ இன்னொரு விஷயம் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்க வெர்பு, இந்த வெர்பு, அல்லது பாஸ்ட்ல உள்ள வெர்பு, இங்க ஃபியூச்சர்ல உள்ள வெர்பு, எந்த வெர்பு வந்தாலும் இங்க வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகேவா? அது பாஸ்ட்ங்கிறத தீர்மானிக்கிறது தான் இந்த ஆக்சிலரி வெர்பு. ஓகே, ரைட். ஸோ ஐ டிடன்ட் ஈட். நான் சாப்பிடல. எப்போ? நேற்று, எஸ்டர்டே. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஒன், இப்ப நான் சாப்பிடல. இப்போ நான் சாப்பிடல அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இப்பங்கிறது பிரசன்ட குறிக்குது. ஸோ பிரசன்ட்ல வந்து சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? நான் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஐ. பிரசன்ட்ல ஐ வந்தா என்ன போடுவீங்க? டோன்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஐ டோன்ட். அதுக்கப்புறம் வெர்பு வரும். வெர்பு என்னது? அகைன் சாப்பிட்றது தான், ஈட். இப்ப அப்படின்னு இருக்கு. ஸோ நவ். ஐ டோன்ட் ஈட் நவ். ஐ டோன்ட் ஈட் நவ். நான் இப்போ சாப்பிடல. நெக்ஸ்ட், நாளை நான் சாப்பிட மாட்டேன். நாளைக்கு நான் சாப்பிட மாட்டேன். ஃபியூச்சர். சப்ஜெக்ட் வந்து அதே நான் அப்படின்னு தான் வந்திருக்கு. ஐ. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு ஃபியூச்சர்ல won't தான் யூஸ் பண்ணுவோம். ஐ won't. வெர்பு என்னது? சாப்பிடுறது, ஈட். ஐ won't eat. நான் சாப்பிட மாட்டேன். நாளை அப்படின்றது. ஸோ டுமாரோ. ஐ won't eat tomorrow. I won't eat tomorrow. That's it. இங்க பாருங்க, எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன வருதுன்னு உங்களுக்கு தெரியுதா? அவ்வளவுதான். இப்ப நான் உங்களுக்கு இதுல இருந்து ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கிறேன். எல்லாருமே காமெண்ட்ல ஆன்சர் பண்ணணும். இப்போ உங்களுக்கான கேள்வி, அவன் இப்போ சாப்பிடல. அவன் இப்போ சாப்பிடல அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? எல்லாருமே ஆன்சர் பண்ணணும். இப்போ அவன் இப்போ சாப்பிடல. இது நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, அவன் இப்போ சாப்பிடல. இதை நான் அழிச்சிட்டுமா? கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, என்னோட கொஸ்டின் வந்து அவன் இப்ப சாப்பிடல. ஓகே, பேச்சு வழக்குல எழுதியிருக்கேன். அவன் இப்போ சாப்பிடல. அதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்ப அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ப்ரெசன்ட் தான் குறிக்குது. ஸோ இங்க சப்ஜெக்ட் வந்து அவன், அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஹி. ஸோ ஹி வந்தா என்ன யூஸ் பண்ணணும்? டசன்ட். இதான் மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க.
So he doesn't. He doesn't. Next, verb என்னது? சாப்பிடுறது, eat. Now. He doesn't eat now. He doesn't eat now. அவன் இப்போ சாப்பிடல அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த சென்டென்ஸை கேள்வியா கேட்க போறேன். எப்படி கேட்கலாம்? அவன் இப்போ சாப்பிடலையா, அவன் இப்போது சாப்பிடவில்லையா, நெகட்டிவ்ல கேட்கிற ஒரு கேள்வி. அவன் இப்போ சாப்பிடுறானா, அந்த கேள்வி வேற, அது பாசிட்டிவா கேட்கறது. நெகட்டிவா கேட்கிறோம், அவன் இப்போ சாப்பிடலையா. ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, இதுல இருந்து நான் எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி தரேன் உங்களுக்கு. அவன் இப்ப சாப்பிடவில்லையா. இந்த கேள்வி எப்படி கேட்கணும்? நான் டென்சஸ்லயே சொல்லி கொடுத்துருக்கேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணலாம். இந்த டசன்ட் அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தைய தூக்கி சப்ஜெக்டுக்கு முன்னாடி போட்டுறணும், அவ்வளவுதான். இந்த டசன்ட்ங்கிற வார்த்தையை தூக்கி சப்ஜெக்டுக்கு முன்னாடி போட்டுறீங்க, அவ்வளவுதான். கொஸ்டின் கேட்கலாமா? Doesn't he eat now? அவ்வளவு முடிஞ்சு போச்சு. மனப்பாடம் பண்ணக்கூடாது, இந்த ஸ்ட்ரக்சரை மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சு படிக்கணும். இதுல இருந்து தான் இது வந்திருக்கு. He doesn't eat now. அவன் இப்ப சாப்பிடல. கேள்வியா கேட்கும் போது இந்த ஆக்சிலரி வெர்பை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுறணும். எப்பவுமே கேள்வி வந்து ஆக்சிலரி வெர்ப்ல ஆரம்பிக்கலாம். ஆக்சிலரி வெர்ப்னா ஒண்ணுமே இல்லை. இந்த டூ, டஸ், டிட், இஸ், ஆம், ஆர் இதெல்லாம் ஆக்சிலரி வெர்ப் தான். ஒண்ணு அதுல ஆரம்பிக்கும், அப்படி இல்லைன்னா WH கொஸ்டினா இருக்கும். ஓகேவா? இங்க பாருங்க, அவன் இப்போ சாப்பிடவில்லையா. Doesn't he eat now? Got it? புரிஞ்சுட்டீங்களா? ஓகே. சோ இதுல இருந்து நான் இன்னொரு கொஸ்டின் கேட்க போறேன். ஏன் அவன் இப்போ சாப்பிடல? ஏன் அவன் இப்போ சாப்பிடல? இங்க அவன் சாப்பிடலையா அப்படிங்கிறதுக்கு doesn't he eat now அப்படின்னு கேட்டீங்க. ஏன் அவன் இப்போ சாப்பிடல, அதை எப்படி கேட்பீங்க? ஒரு வார்த்தையை முன்னாடி சேர்த்தா முடிஞ்சு போச்சு. Why? குட். நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. Why doesn't he eat now? Why doesn't he eat now? ஏன் அவன் இப்போ சாப்பிடல? ஈஸியா இருக்கா? அப்போ இந்த டோன்ட், டசன்ட், டிடன்ட், won't எல்லாத்துக்குமே இதுதான் ரூல்ஸ். ஓகேவா? சோ இதை தெரிஞ்சுக்கிட்டாலே எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணி அசத்திடலாம். இப்போ நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி. ஓகே, பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? சோ இதே மாதிரி தான் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ so many examples, so you are going to practice with me. ரெடியா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 2 சென்டென்சஸ் நான் எழுதியிருக்கேன். கொஸ்டின் எல்லாம் ரீட் பண்ணிட்டு அது ப்ரெசென்ட்டா இல்ல பாஸ்டா ஃபியூச்சரான்னு பார்த்து நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? என் கூட சேர்ந்து. ஸோ அவர்கள் நேற்று விளையாடவில்லை. அவங்க நேத்து விளையாடல. விளையாடவில்லை அப்படின்னாலே நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ நேற்றுன்னு ஒரு க்ளூ வேற இங்க நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க நேற்று அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது? பாஸ்ட குறிக்குது. அப்போ இந்த ரூல் அப்ளை பண்ணணும். பண்ணிடலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? அவர்கள் அப்படிங்கறதா சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் என்னது? அவர்கள்னா தே. ஸோ பாஸ்ட பொறுத்தவரையில முதல்ல சப்ஜெக்ட், எப்பவுமே முதல்ல இந்த சப்ஜெக்ட் தான் வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் வரும். ஸோ சப்ஜெக்டை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணுவோம் ப்ரெசென்ட்ல. ஆனா பாஸ்ட்ல அந்த கணக்கெல்லாம் கிடையாது. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஒரே ரூல் தான், டிடன்ட் தான். போட்டுடலாமா? they didn't. ஓகே. வெர்ப் என்னது? didn't பிளஸ் வெர்ப். வெர்ப் என்னது? விளையாடுறது. ஓகே. ஸோ விளையாடுறது தான் வெர்ப். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிளே. ஸோ செந்தில் சார் இங்க வந்து பாஸ்ட்ல நம்ம சொல்றோம், நான் இங்க பிளேடுன்னு போட போறேன் அப்படின்னு போட்டக்கூடாது. ஏன்னா அது பாஸ்ட குறிக்குதுங்கிறதுக்கு தான் நம்ம டிட்டு போட்டிருக்கோம். பிளேட் அப்படிங்கிற வார்த்தையை தான் பிரிச்சு டிட் பிளஸ் பிளே அப்படின்னு போட்டு நாட் போட்டிருக்கோம். ஸோ ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பேன், அவ்வளோ எலாபரேட்டா இதுல போக விரும்பல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ they didn't play. அவங்க விளையாடல. எப்போ? நேற்று. அவ்வளவுதான். they didn't play yesterday. they didn't play yesterday. அவங்க நேற்று விளையாடல. நெக்ஸ்ட், அவர்கள் நேற்று விளையாடவில்லையா. இது என்ன கொஸ்டின்? நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் கொஸ்டின். ஸோ நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்னாலே கேள்வி வாக்கியம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். இதுக்கு என்ன பண்ணுவீங்க கேள்வி கேட்கறதுக்கு? சூப்பரா நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. யாரும் அமைதியா இருக்காதீங்க.
ஸோ ப்ராக்டிஸ் பண்றதுக்கான கரெக்டான நேரம் தெரியுது, எனக்கு ஈஸியா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சு ஸோ நம்ம அசால்ட்டா இருக்கக்கூடாது. ப்ராக்டிஸ் பண்ணதான் நமக்கு வரும். ஸோ இங்க என்ன பண்ணுவீங்க, இந்த didn't அப்படிங்கிற வார்த்தையை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுறணும். அப்பதான் இந்த சென்டென்ஸ் கிடைக்கும். கேள்வி கேட்கறதுக்கு போட்டுடலாமா? அப்ப எப்படி கேட்கலாம்? didn't they play yesterday? Didn't they play yesterday? Didn't they play yesterday? அவங்க நேத்து விளையாடலையா? ஸோ இந்த சென்டென்ஸ் நம்ம சொல்லும் போதும் இந்த சென்டென்ஸ் சொல்றதுக்கும் there is a difference. இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, they didn't play yesterday. They didn't play yesterday. அவங்க நேத்து விளையாடல. கேள்வியா கேட்கும்போது நம்மளோட இன்டோனேஷன், நம்மளோட எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் மாறணும். தமிழ்ல பேசுவோம் எப்படி கேட்போம், அவங்க நேத்து விளையாடல அப்படின்னு சொல்லுவோம். அவங்க நேத்து விளையாடலையா, அந்த எக்ஸ்பிரஷன் மாறுதா, விளையாடல விளையாடலையா. அதே மாதிரிதான் இங்கிலீஷ்லயும் didn't they play yesterday? Didn't they play yesterday? That expression, you need that expression. ஈஸியா இருக்கா? ஸோ இதே மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் நாளை உனக்கு கால் பண்ண மாட்டேன். நான் நாளைக்கு உனக்கு கால் பண்ண மாட்டேன், நீ நாளைக்கு எனக்கு கால் பண்ண மாட்டியா? சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான், கேட்டுடலாமா? இங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாளை அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து என்னது, ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ், ஃபியூச்சரை சொல்லக்கூடிய ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இங்க சப்ஜெக்ட் என்ன, நான், ஐ. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் won't தான். I won't. வெர்ப் என்னது, won't பிளஸ் வெர்ப். வெர்ப் என்னது, கால் பண்றது. I won't call. உனக்கு அப்படின்னு இருக்கு, you. I won't call you. நாளை, tomorrow. That's it. I won't call you tomorrow. I won't call you tomorrow. நான் நாளைக்கு உனக்கு கால் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட், நீ நாளைக்கு எனக்கு கால் பண்ண மாட்டியா? நீ நாளைக்கு எனக்கு கால் பண்ண மாட்டியா? இங்க பாருங்க, இத வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து won't தான். ஸோ முதல்ல வந்து won't தூக்கி நம்ம ஃப்ரண்ட்ல போட்டுரும். எப்பவுமே won'tல தான் கேள்வி ஆரம்பிக்கும். ஆனா இங்க இன்னொரு விஷயம் மாறி இருக்கு. இங்க சப்ஜெக்ட் நான் அப்படின்னு இருக்கு, இங்க நீ அப்படின்னு இருக்கு. ஏன்னா நமக்கு நம்மளே கேள்வி கேட்க மாட்டோம். நான் நாளைக்கு உனக்கு கால் பண்ண மாட்டேன், நான் நாளைக்கு உனக்கு கால் பண்ண மாட்டேனா அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். நீ நாளைக்கு எனக்கு கால் பண்ண மாட்டியா தான் கேட்போம். ஸோ இங்க சப்ஜெக்ட் மாறி இருக்கு. ஸோ இங்க வந்து நான் அப்படிங்கிறதுக்கு பதிலா இங்க நீன் இருக்கு. ஸோ அதனால இங்க யூ போடுறேன். ஸோ ஒன்றை தூக்கி முன்னாடி போட்டாச்சு, பட் இங்க ஐ போடக்கூடாது. இங்க நீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ நான் யூ போட்டிருக்கேன். ஓகே, ஸோ won't you. நெக்ஸ்ட் அதே தான், won't you call. இங்க வந்து யூ அப்படின்னு இருக்கு, இங்க உனக்குன்னு இருக்கு, இங்க வந்து எனக்கு அப்படின்னு இருக்கு. ஸோ won't you call me. won't you call me ரெண்டு இடம் மாறி இருக்கு. இங்க நீன் இருக்கு, அதுக்காக நான் யூ போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்க உனக்குன்னு இருக்கு, ஸோ யூ இருக்கு. இங்க எனக்குன்னு இருக்கு, ஸோ நான் மீ போட்டிருக்கேன். won't you call me. நீ எனக்கு கால் பண்ண மாட்டியா நாளை, tomorrow. That's it. ஸோ அந்த சப்ஜெக்டை பொறுத்து மாறும் சென்டென்ஸ், அவ்வளவுதான். ஸோ I won't call you tomorrow. நான் நாளைக்கு உனக்கு கால் பண்ண மாட்டேன். won't you call me tomorrow. நாளைக்கு நீ எனக்கு கால் பண்ண மாட்டியா? இப்போ நான் இன்னொரு கொஸ்டின் சொல்றேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஏன் நீ எனக்கு நாளைக்கு கால் பண்ண மாட்ட? ஏன் நீ எனக்கு நாளைக்கு கால் பண்ண மாட்ட? இதை எப்படி கேட்பீங்க இங்கிலீஷ்ல? ஒரு குட்டி வார்த்தைய இந்த சென்டென்ஸோட சேர்த்தாலே போதும். எப்படி கேட்கலாம்? why அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சேர்க்கணும், அவ்வளவுதான். why won't you call me tomorrow. why won't you call me tomorrow. நீ நாளைக்கு எனக்கு ஏன் கால் பண்ண மாட்ட? அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி இருக்கு அதையும் கமெண்ட்ல சொல்லணும் நீங்க. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட், அவள் போன வாரம் சென்னைக்கு போகவில்லை. அவள் போன வாரம் சென்னைக்கு போகவில்லை. அவள் போன வாரம் சென்னைக்கு போகவில்லையா? ஸோ இது நெகட்டிவ் சென்டென்ஸ், இது நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ், கேள்வி வாக்கியம். ஸோ எப்படி ஆன்சர் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்க வந்து போன வாரம் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது எதை குறிக்குது? ப்ரெசண்டா, பாஸ்டா, ஃபியூச்சரா? காமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ பாஸ்ட்டை தான் குறிக்குது. போன வாரம்னா முடிஞ்சிருச்சு ஏற்கனவே. ஸோ அப்போ நம்ம பாஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். அப்போ எப்படி சொல்லலாம்? இங்க ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் யாரு? அவள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? she. நெக்ஸ்ட் didn't. she didn't. வெர்ப் என்னது? போறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? go. she didn't go.
சென்னைக்கு இக்குன்னு வந்திருக்கு. டு சென்னை. ஓகே, போன வாரம் அதை எப்படி சொல்லலாம்? லாஸ்ட் வீக். அவ்வளவுதான். சாரி, கொஸ்டின் மார்க் வராது, இது நெகட்டிவ் சென்டென்ஸ். She didn't go to Chennai last week. She didn't go to Chennai last week. அவ போன வாரம் சென்னைக்கு போகல. அவள் போன வாரம் சென்னைக்கு போகவில்லையா? அது எப்படி சொல்லுவீங்க? இந்த didn't இருக்கு, இதை தூக்கி அப்படியே சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போட்டுற வேண்டியதான். போட்டுடலாமா? ரொம்ப சிம்பிள். Didn't she go to Chennai last week? Didn't she go to Chennai last week? Didn't she go to Chennai last week? அவள் போன வாரம் சென்னைக்கு போகவில்லையா? இதே இது அவன் போன வாரம் சென்னைக்கு போகவில்லையா, சப்ஜெக்டை மட்டும் மாத்தணும். எப்படி கேட்பீங்க? சோ இங்க she வந்திருக்கு, அதுக்கு பதிலா he போட வேண்டியதான். Didn't he go to Chennai last week? Didn't he go to Chennai last week? அவன் சென்னைக்கு போகவில்லையா? இதே இது செந்தில் போன வாரம் சென்னைக்கு போகவில்லையா, அதை எப்படி கேட்கலாம்? செந்தில் போன வாரம் சென்னைக்கு போகவில்லையா, அதை எப்படி கேட்கலாம்? வெரி சிம்பிள். இந்த ஹீக்கு பதிலா இங்க செந்தில்னு வரும், அவ்வளவுதான். Didn't செந்தில் go to Chennai last week? Didn't செந்தில் go to Chennai last week? செந்தில் போன வாரம் சென்னைக்கு போகலையா, அவ்வளவுதான். ஸோ சப்ஜெக்டை மட்டும் மாத்தீங்கன்னா you will get a lot of sentences. சிம்பிளா இருக்கா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொல்லுவோம் தெரியுமா, இப்போ நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம வளர்ந்து வரும்போது ஒரு சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காது. சில பேருக்கு வந்து காஃபி ஃபிளேவர் ரொம்ப பிடிக்கும், சாக்லேட்ஸ்ல வந்து. சில பேருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, வெனிலா ஃபிளேவர் பிடிக்கும், ஸ்ட்ராபெரி பிடிக்கும். சில பேருக்கு வந்து பீட்சா பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம லைஃப் டைம்ல நமக்கு ஒரு விஷயத்த பிடிக்காம இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம கண்டிப்பா ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் நம்ம பயன்படுத்த மாட்டோம். எக்ஸாம்பிள், எனக்கு பீட்சா பிடிக்காது, உனக்கு பீட்சா பிடிக்காது. அப்படின்னா தட் மீன்ஸ் எனக்கு பிடிக்காது, அது எப்பவுமே எனக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நான் ஜிம்முக்கு போக மாட்டேன் இந்த சென்ஸ், நான் இது வரைக்கும் ஜிம்முக்கு போகல, இனிமேலும் போக மாட்டேன். தட் மீன்ஸ் நான் போகலைன்னு அர்த்தம். ஸோ நான் கோவிலுக்கு போகல, ஓகே, ஐ டோன்ட் கோ டு டெம்பிள். நான் வழக்கமா அந்த விஷயத்த பண்ணல, ரைட்? ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம வந்து டோன்ட் தான், ஐ மீன் ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். உனக்கு பீட்சா பிடிக்காதா? ஸோ இதை எப்படி நம்ம வந்து இங்கிலீஷ்ல கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம பாஸ்டும் பயன்படுத்த முடியாது, ஃபியூச்சரும் பயன்படுத்த முடியாது. ஸோ இதுக்கு நம்ம ப்ரெசன்ட் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உனக்கு சாக்லேட் பிடிக்காதா, உனக்கு பிரியாணி பிடிக்காதா, அவனுக்கு சாக்லேட் பிடிக்காதா, ஓகே, அவனுக்கு சமோசா பிடிக்காதா, அந்த மாதிரிலாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து யூ ஹாவ் டு யூஸ் த ப்ரெசன்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ எப்படி கேட்கலாம்? எனக்கு பீட்சா பிடிக்காது. ஸோ எனக்கு அப்படின்னா ஐ அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ரெசன்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஐ வந்ததுனால நம்ம டோன்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ டோன்ட். வெர்ப் என்னது? பிடிக்கிறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? லைக். ஸோ லைக்னா பிடிக்கிறது, டோன்ட் லைக்னா பிடிக்காது. ஐ டோன்ட் லைக், எனக்கு பிடிக்காது பீட்சா. ஐ டோன்ட் லைக் பீட்சா, ஐ டோன்ட் லைக் பீட்சா. ஸோ பீட்சாக்கு பதிலாக வந்து நம்ம எதுனாலும் போட்டுக்கலாம். ஐ டோன்ட் லைக் சாக்லேட், I don't like dark chocolates, I don't like vanilla flavor. ஸோ இந்த மாதிரி எதுனாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், உனக்கு பீட்சா பிடிக்காது. இங்க வந்து எனக்குன்றது உனக்குன்னு இருக்கு, சப்ஜெக்டை மட்டும் மாத்தினா போதும். ஸோ ஐ அப்படிங்கிறதுக்கு பதிலாக யூ போடுவீங்க. ஸோ யூ வந்தாலும் நம்ம டோன்ட் தான் போடுவோம். ஸோ யூ டோன்ட் லைக் பீட்சா, யூ டோன்ட் லைக் பீட்சா, உனக்கு பீட்சா பிடிக்காது. நெக்ஸ்ட் வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு, உனக்கு பீட்சா பிடிக்காதா, உனக்கு பீட்சா பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. இது எப்படி கேட்கலாம்? ஸோ பிடிக்காதா அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த டோன்ட் இருக்கு இல்லையா, இது தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுருங்க. அதான் கேள்வி வாக்கியம். ஓகேவா? அப்ப எப்படி எழுதலாம்? டோன்ட் யூ லைக் பீட்சா, உனக்கு பீட்சா பிடிக்காதா? டோன்ட் யூ லைக் பீட்சா? Don't you like pizza? Yes, I don't like pizza. எனக்கு பீட்சா பிடிக்காது. ஓகே, ஸோ இதுதான் ஃபார்மேட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு நம்ம பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா ரொட்டீனா நம்ம செய்யக்கூடிய செயல்கள், ரொட்டீனா நமக்கு பிடிக்காத விஷயங்கள், இதுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல இருந்து நான் உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அவனுக்கு பீட்சா பிடிக்காது, இது எப்படி சொல்லுவீங்க? அவனுக்கு
பீட்சா பிடிக்காது. ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் மாத்துறேன். ஓகே, ஸோ அதை எப்படி மாறும் அப்படிங்கிறது பாருங்க. ஸோ சப்ஜெக்ட் வந்து அவனுக்கு அப்படின்னு நான் மாத்துறேன். எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அவனுக்கு பீட்சா பிடிக்காது. அவனுக்கு பீட்சா பிடிக்காதா? இது எப்படி கேட்பீங்க? சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. குட், சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க சில பேரு. வெரி குட். ஸோ அவனுக்கு பீட்சா பிடிக்காது. ஸோ அவன் அப்படின்னா ஹீ. ஸோ சப்ஜெக்ட் வந்து ஹீ வந்திருக்கு. ஸோ நம்ம டசன்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஹீ டசன்ட் பிளஸ் வெர்ப் என்னது? லைக். ஸோ ஹீ டசன்ட் லைக், அவனுக்கு பிடிக்காது பீட்சா. ஹீ டசன்ட் லைக் பீட்சா. ஸோ இந்த இடத்துல வந்து ஹீ டோன்ட் லைக் பீட்சான்னு சொன்ன தப்பு. பிகாஸ் ப்ரெசென்ட்ல வந்து ஹீ வந்தா நம்ம டசன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஹீ டசன்ட் லைக் பீட்சா. நெக்ஸ்ட், அவனுக்கு பீட்சா பிடிக்காதா? இந்த டசன்ட் தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுருங்க, அவ்வளவுதான். ஸோ டசன்ட் ஹீ லைக் பீட்சா. டசன்ட் ஹீ லைக் பீட்சா. டசன்ட் ஹீ லைக் பீட்சா. அவனுக்கு பீட்சா பிடிக்காதா அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் இட். ஈஸியா இருக்கா? ஸோ இதுக்கு பதிலாக நிறைய சொல்லிட்டே போகலாம். அவனுக்கு அவளை பிடிக்காதா? அவனுக்கு அவளை பிடிக்காது. ஹி டசன்ட் லைக் ஹேர். அவனுக்கு அவளை பிடிக்காதா? ஹி டசன்ட் ஹி லைக் ஹேர். டசன்ட் ஹி லைக் ஹேர். ஓகே, அவ்வளோதான். அவனுக்கு என்ன பிடிக்காதா? ஸோ டசன்ட் ஹி லைக் மீ. டசன்ட் ஹி லைக் மீ. அவனுக்கு என்ன பிடிக்காதா? ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் நீங்களாவே கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் டோன்ட், டசன்ட், டிடன்ட் அண்ட் won't. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இப்படிதான் வந்து கேள்வி கேட்கணும். இப்போ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் கொடுக்க போறேன். ஸோ நீங்க தான் அதுக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான டெஸ்ட் நீங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட ஆன்சர் பண்ணுங்க, பட் எல்லாருமே ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? அதுக்கடுத்து நான் சொல்லும் போது ஆன்சர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட மார்க்ஸ் அண்ட் ஃபீட்பேக் ரெண்டையுமே வந்து எனக்கு காமெண்ட்ல சொல்லியிருக்கணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். அல்லது என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்றவங்க பண்ணிட்டே வாங்க, பட் உங்க மார்க்ஸை மறக்காம காமெண்ட்ல சொல்லணும். குட், நிறைய பேர் சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஸோ அவளுக்கு டீ பிடிக்காது. அவளுக்கு டீ பிடிக்காது. ஸோ அவள் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கிலீஷ்ல ஷீ. ஸோ ஷீ வந்ததுனால இந்த மாதிரி பிடிக்காது அப்படின்னு சொல்றது நம்ம கண்டிப்பா ப்ரெசென்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஷீ வந்ததுனால அதுக்கு நம்ம டோன்ட் யூஸ் பண்ணக்கூடாது, டசன்ட் தான் யூஸ் பண்ணணும். ஷீ டசன்ட், வெர்ப் என்னது? பிடிக்கிறது. ஷீ டசன்ட் லைக் டீ. ஷீ டசன்ட் லைக் டீ. அவளுக்கு டீ பிடிக்காது. அவளுக்கு டீ பிடிக்காதா? அவளுக்கு டீ பிடிக்காதா எப்படி கேட்பீங்க? இந்த டசன்ட் அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி போட்டுருவோம், அவ்வளவுதான். டசன்ட் ஷீ லைக் டீ. டசன்ட் ஷீ லைக் டீ. அவளுக்கு டீ பிடிக்காதா? ஸோ ஷீ டசன்ட் லைக் டீ. டசன்ட் ஷீ லைக் டீ. அவளுக்கு டீ பிடிக்காதா? நெக்ஸ்ட், அவர்கள் நாளை அவனை சந்திக்க மாட்டார்கள். அவர்கள் நாளை அவனை சந்திக்க மாட்டார்கள். ஸோ நாளைக்கு நடக்க போற ஒரு நெகட்டிவான விஷயம். ஸோ இங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க? டோன்டா, டசன்டா, டிடன்டா, ஓன்டா? நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓன்ட். ஸோ இங்க சப்ஜெக்ட் வந்து அவர்கள். ஸோ தே won't. வெர்ப் என்னது? சந்திக்கிறது. இங்கிலீஷ்ல மீட். அவனை him. நாளை tomorrow. That's it. They won't meet him tomorrow. They won't meet him tomorrow. அவங்க நாளைக்கு அவனை சந்திக்க மாட்டாங்க. ஸோ இதே இது கேள்வி அப்படி கேட்கலாம். அவங்க நாளைக்கு அவனை சந்திக்க மாட்டாங்களா? அவங்க நாளைக்கு அவனை மீட் பண்ண மாட்டாங்களா? ஸோ அதை எப்படி கேட்பீங்க? இந்த won't அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி போட்டுருவீங்க, அவ்வளவுதான். ஸோ won't they meet him tomorrow. That's it. Won't they meet him tomorrow? அவங்க நாளைக்கு அவனை சந்திக்க மாட்டாங்களா? That's it. So the last one, நான் நேற்று சமைக்கவில்லை. நான் நேற்று சமைக்கல. ஸோ நேற்று நடந்த ஒரு விஷயம். ஸோ நேற்று அப்படின்னு இருக்கு, நான் அப்படின்னு இருக்கு. ஸோ I didn't. வெர்பு வந்து சமைக்கிறது. I didn't cook yesterday. That's it. அவ்வளவுதான். ஸோ நிறைய பேர் வந்து 5 out of 5 எடுத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்மளோட வாழ்நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் நெகட்டிவாக சொல்கிறதுக்கும் நெகட்டிவாக கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி அவங்களோட சேர்ந்து படிங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது அவங்களோட பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். அவன் நாளைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டான். அவன் நாளைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டானா? இது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? உங்களை ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ நிச்சயமா வந்து இந்த வீடியோவை திரும்ப திரும்ப நீங்க பார்த்தாலும் சரி, திரும்ப திரும்ப நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, நீங்க எழுதும் போதே நீங்க வந்து ஆன்சர் நீங்க எழுதிக்கிட்டே இருக்கீங்க பாத்தீங்களா? ஹோம்ஒர்க் பண்ணும்போது இதை சொல்லிக்கிட்டே நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம இங்கிலீஷ் பேசுறோமோ அந்த அளவுக்கு அது ஈஸியா நமக்கு வரும். பிகாஸ் நமக்கு இங்கிலீஷ் வந்து பேசணும், அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.